ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆர்டினல் கான்செப்ட்ஸ் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெயினாக இருந்துட்டு ஸ்லட்ஸ்கி தீரம் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லட்ஸ்கி தீரமே இருந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக பார்க்க போகிறது இல்லை, தியரட்டிக்கலாக மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் நம்ம எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்ல தேவையில்லை. ஏன்னா இந்த இதுல இருந்து நம்மளுக்கு அடிக்கடி இருந்துட்டு கொஸ்டின் வந்திருக்கு. ஸ்லட்ஸ்கி ஈக்குவேஷன்ல எது மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்னா இந்த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட், இன்கம் எஃபெக்டோட கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு வரும். அது டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ் பேஸ்ட்ல இருந்துட்டு நமக்கு வரும். நார்மல் குட், இன்ஃபீரியர் குட் ஆர் கிஃபின் குட்டுக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் எப்படி இருக்கும், இன்கம் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இருந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சில பல ஸ்மால் கான்செப்ட்ஸ் இருந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எதில் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இன்கம் ஆஃபர் கர்வ் அண்ட் என்ஜல் கர்வ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்துட்டு பிரைஸ் ஆஃபர் கர்வ் ஆர் பிரைஸ் கன்செப்ஷன் கர்வ்னு ஒரு இது இருந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறப்ப, ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப நமக்கு பட்ஜெட் லைன் இருந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆர் லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு ஆகும். இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு இருந்துட்டு லெஃப்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் இருந்துட்டு நமக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ ஈக்லிபிரியம் ஆஃப் த கன்சியூமர் இருந்துட்டு மாறும். ஏன்னா அது மேபி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ் கூட இருந்துட்டு டான்ஜென்ட் ஆகும். ஸோ அதனால கன்சியூமரோட ஈக்லிபிரியம் குவான்டிட்டி இருந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு பிரைஸ் லெவலுக்கும் உண்டான ஈக்லிபிரியம் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வர லைன் தான் இருந்துட்டு பிரைஸ் கன்செப்ஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டு ஆர் பிரைஸ் ஆஃபர் கர்வ் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் இருந்துட்டு நம்ம டிமாண்ட் கர்வ் வந்துட்டு டெரைவ் பண்ணியிருப்போம். அதை பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோட அந்த கடைசி கன்சூமர் ஈக்லிபிரியம் வீடியோ பாருங்க, அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு அதே மாதிரி தான் இருந்துட்டு இந்த இன்கம் ஆஃபர் கர்வ், ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. இன்கம் ஆஃபர் கர்வ்ல இருந்துட்டு பிரைஸ் ஆஃபர் கர்வ்ல என்ன, பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப கன்சூமரோட ஈக்லிபிரியம் குவான்டிட்டி இருந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வரலாம் இருந்துட்டு பிரைஸ் ஆஃபர் கர்வ். இன்கம் ஆஃபர் கர்வ் அப்படியே இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப, இப்போ கன்சூமரோட இன்கம் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், இந்த லைனை பாருங்க. நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் லைன் ஷிப்ஸ் இருந்துட்டு பட்ஜெட் லைன் வீடியோல நம்ம கிளியரா பார்த்துருப்போம். இன்கம் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், பட்ஜெட் லைன் இருந்துட்டு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஸோ கண்டிப்பா ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகிறப்ப நம்மளோட பட்ஜெட் லைன் இருந்துட்டு ஹையர் இன்டிஃபரன்ஸ் கவுக்கு டான்ஜென்டா இருக்கும். ஸோ இதான் இருந்துட்டு கன்சியூமரோட புது ஈக்லிபிரியம் பாயிண்டா இருக்கும். ஸோ இதே மாதிரி இஃப் சப்போஸ் இன்னும் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னோட கர்வ் இருந்து பட்ஜெட் லைன் இன்னும் ரைட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகும். மேபி ஹையர் இன்டிஃபரன்ஸ் கவுக்கு இதா இருக்கும். ஸோ இதனால எனக்கு ஈக்லிபிரியம் குவான்டிட்டி மேபி ஃபர்ஸ்ட் என்னோட ஈக்லிபிரியம் குவான்டிட்டி இவ்வளவா இருந்திருக்கும் Q1. இல்லை இங்க எக்ஸ் கமாடிட்டி எடுத்திருக்கோமா, X1, இது மேபி X12, இது மேபி X13 எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நமக்கு கனெக்ட் பண்ணி இந்த ஈக்லிபிரியம் பாயிண்ட் அட் டிஃப்ரெண்ட் இன்கம் லெவல் எல்லாத்தையும் நம்மளோட இதை கனெக்ட் பண்ணி வர லைன் தான் இருந்துட்டு நம்ம இன்கம் ஆஃபர் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்கம் ஆஃபர் கர்வ் நமக்கு என்ன காட்டுனா ஒரு லெவல் ஆஃப் இன்கம்ல நம்மளோட ஈக்லிபிரியம் குவான்டிட்டி என்ன, கன்சூமர் எந்த குவான்டிட்டியில இருந்துட்டு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்றாரு அட் தட் லெவல் ஆஃப் இன்கம் அப்படின்றத காட்டுறது தான் வந்துட்டு இன்கம் ஆஃபர் கர்வ். ஸோ இதை பாருங்க, இட் இஸ் த லோகஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி ஆஃப் சக்சசிவ் பட்ஜெட் லைன் அண்ட் ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வ். சக்சசிவ் பட்ஜெட் லைன்னா அடுத்தடுத்த பட்ஜெட் லைன் with higher indifference curve, point of when the income of the consumer changes. கன்சூமரோட இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப டான்ஜென்சி பாயிண்ட் அந்த நியூ பட்ஜெட் லைனுக்கும் ஹையர் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கும் உண்டான எல்லா பாயிண்டையும் காட்டுறதா இருந்துட்டு நம்மளோட இன்கம் ஆஃபர் கர்வ். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி இருந்துட்டு பிரைஸ் ஆஃபர் கர்வ்ல இருந்து டிமாண்ட் கர்வ், ஏன்னா டிமாண்ட் கர்வ்ன்றது நம்மளுக்கு இருந்துட்டு பிரைஸுக்கும் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நமக்கு காட்டும். அந்த இதை தான் இருந்துட்டு பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த ஈக்லிபிரியம் குவான்டிட்டியையும் அந்த சேஞ்ச் ஆன பிரைஸையும் வச்சு நம்ம தனியா ஒரு கிராஃப் போட்டப்ப நமக்கு இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ் கிடைச்சிச்சு. ஏன்னா அங்க பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு, குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. கரெக்டா? அதே ஃபார்மேட்ல இன்கம்க்கும் ஈக்லிபிரியம் குவான்டிட்டிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுதான் இந்த என்ஜல் கர்வ். இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் ஃபார் அ சேஞ்ச் இன் இன்கம் வித் ஆல் பிரைசஸ் பீங் ஹெல்டு கான்ஸ்டன்ட். ஸோ பிரைசஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகல, வெறும் இன்கம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்மளுக்கு குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்றதா இருந்துட்டு நம்மளோட என்ஜல் கர்வ். என்ஜல் கர்வ் இருந்துட்டு நமக்கு அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு குவான்டிட்டி டிமாண்டடும் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால அப்வர்ட் ஸ்லோப்பிங். அதே இது இருந்துட்டு இன்கம் டிக்ரீஸ் ஆனா நமக்கு குவான்டிட்டி டிமாண்டடும் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுவும் இருந்துட்டு சேம் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அதான வருது. ஸோ அதனால நமக்கு இருந்துட்டு கர்வ் இருந்துட்டு அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும். ஸோ இதான் இருந்துட்டு இன்கம் ஆஃபர் கர்வ் அண்ட் என்ஜல் கர்வ். ஸோ நமக்கு என்ஜல் கர்வ் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ இது மாதிரி தான் கேட்பாங்க, இன்கம்க்கும் குவான்டிட்டி டிமாண்டடுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்றது எந்த கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கர்வ்ஸோட நேம் கொடுத்து தான் ஆப்ஷன்ஸ் இருந்துட்டு வரும். ஸோ அதில் நமக்கு என்ஜல் கர்வ் தான் இருந்துட்டு ரைட் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் மெயினாக இருந்துட்டு நமக்கு எதுக்குன்னா, இந்த இன்கம் பத்தி நம்ம எதுக்கு பார்க்கணும்னா இந்த டிஃபரன்ஸை இருந்துட்டு இது பண்ணிக்கிறது தான். நார்மல் குட், இன்ஃபீரியர் குட் நம்ம இருந்துட்டு பிரிப்போம் கூட்ஸை. ஸோ
அந்த கிளாசிபிகேஷன்ஸ் இருந்துட்டு நம்ம எதை வச்சு பிரிப்போம்னா, ஒரு குட் ஒரு கமாடிட்டி இருக்குன்னா அந்த கமாடிட்டி இருந்துட்டு நம்ம அது நமக்கு இன்ஃபீரியரா உள்ள ஒரு கன்சியூமர் இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு அந்த கமாடிட்டி இருந்துட்டு இன்ஃபீரியர் கமாடிட்டியா இல்ல நார்மல் கமாடிட்டியா அப்படின்றது. இன்ஃபீரியர்னா கொஞ்சம் எனக்கு அது தரம் இதா இருக்கிறது, இல்ல நான் அதை ரொம்ப ஃபேவர் பண்ணாத கமாடிட்டியா இல்ல நார்மல் கமாடிட்டியா அப்படின்றத இருந்துட்டு பிரிக்கிறதே இருந்துட்டு நம்ம இருந்துட்டு இன்கம் வச்சு தான் பிரிக்கும். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு இந்த நார்மல் குட் இன்ஃபீரியர் குடோட டிஃபரன்ஸ் இருந்துட்டு நான் சொல்றேன். ஸோ இப்போ சப்போஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்கு. ஓகே, என்னோட இன்கம் இருந்துட்டு இப்போ என்னோட இன்கம் இருந்துட்டு 10,000 மந்த்லி. 10,000 இருந்துட்டு என்னோட இன்கம் இருந்துட்டு வருது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பைக் இருக்கு. பட் ஆனா என்னோட இன்கம் வெறும் 10,000ன்றதுனால நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு எப்படி போறேன்னா பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் யூஸ் பண்ணி தான் இருந்துட்டு நான் டெய்லியும் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதான் இருந்துட்டு சுச்சுவேஷன். ஸோ பைக்கை நான் எதுக்கு யூஸ் பண்றேன்னா ஏதாச்சும் ஒரு ரேர் அக்கேஷன்ஸ், எங்கேயாச்சும் போகணும், தூரமா போகணும் அப்படின்ற இதுக்கு மட்டும்தான் இருந்துட்டு நான் யூஸ் பண்றேன். ஏன்னா என்னோட இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. பெட்ரோல் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால நான் அதிகமா இருந்துட்டு பைக் யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப முக்கியமான ரொம்ப அர்ஜென்ட்டான கேஸுக்கு மட்டும் தான் வந்துட்டு பைக் யூஸ் பண்றேன். மற்றபடி ஆஃபீஸ் போறது எல்லாத்துக்கும் பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட இன்கம் இருந்துட்டு 1 லேக்கா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே என்னோட 1 லேக்கா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் ஆஃபீஸ் யூஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன், பைக்கை தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். என்கிட்ட போதுமான அளவுக்கு இன்கம் இருக்கு. ஸோ அதனால பைக்கோட கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன், பஸ்ஸோட கன்சப்ஷனை நான் டிக்ரீஸ் பண்ணிடுவேன். பஸ்ஸை இருந்துட்டு பஸ் யூஸ் பண்றதை இருந்துட்டு நான் ஃபுல்லாவே குறைச்சிடுவேன். மோஸ்ட்லி பைக்கே தான் இருந்துட்டு யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் பக்கத்தால் ஒரு கடைக்கு போகணும்னா கூட நான் பைக் எடுத்துட்டு போற அளவுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா என்கிட்ட போதுமான அளவு இன்கம் இருக்கு. ஸோ இதுதான் இப்போ என்னது, என்னோட இன்கம் 10,000ல இருந்து 1 லேக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால பைக்கோட கன்சப்ஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்கம் இன்க்ரீஸ் ஆறப்ப ஒரு கமாடிட்டியோட கன்சப்ஷன் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது இருந்துட்டு நமக்கு நார்மல் கோட். ஸோ இதை நிமிஷம். A commodity is defined as normal when its demand changes in the same direction as income. சேம் டைரக்ஷன், இன்கம் இன்க்ரீஸ் ஆறப்ப 10,000ல இருந்து 1 லேக்கு எனக்கு இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆனப்ப இன்கம் இன்க்ரீஸ் ஆனோன்னு என்னது, என்னோட பைக்கோட கன்சப்ஷன் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவ் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன்ல இருந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால இருந்துட்டு இதை இருந்துட்டு நம்ம பைக் இருந்துட்டு எனக்கு நார்மல் போகும். அதே இது பஸ்ஸுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனோன்னு நான் என்ன பண்ணிட்டேன், பஸ்ஸோட கன்சப்ஷன் இருந்துட்டு குறைச்சிட்டேன். ஸோ இது இஃப் டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி டிக்ரீசஸ் வென் இன்கம் இன்க்ரீசஸ். என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனோன்னு கமாடிட்டி பஸ் தான் இங்க இருந்துட்டு என்னோட கமாடிட்டினா அந்த பஸ்ஸோட கன்சப்ஷன் இருந்துட்டு நான் டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இதனால எனக்கு என்னன்னா பஸ் இருந்துட்டு எனக்கு இன்ஃபீரியர். பஸ் இருந்துட்டு நான் அதிகம் இருந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது சிம்பிள் தான். ஸோ எல்லாரும் ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு லெவலுக்கு போக 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 அதிகமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே பெரிய லெவல், நான் ஒரு பெரிய ஹை கிளாஸ் பிசினஸ் மேன் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட காரு பைக்கு தான் என்னோட பெரிய யூஸா இருக்கும். நான் பெருசா இருந்துட்டு பஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது இருந்துட்டு இன்ஃபீரியர் இல்லையா. ஸோ அதான் எந்த கமாடிட்டியோட கன்சப்ஷன் இருந்துட்டு நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம குறைக்கணுமோ, அதோட கன்சப்ஷனை குறைக்கணுமோ அதுதான் இருந்துட்டு இன்ஃபீரியர் குட். எதோட கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்றோமோ அதுதான் இருந்துட்டு நார்மல் குட். ஸோ இப்படிதான் இருந்துட்டு நம்ம பிரிப்போம். ஸோ இதை இந்த ஏஞ்சல் கர்வையும் இன்கம் ஆஃபர் கர்வ் வச்சும் நம்ம இருந்துட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இது பாருங்க, இது இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது X1 X2 ரெண்டுமே இருந்துட்டு ஒரு நார்மல் கமாடிட்டி தான். அதனாலதான் இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இங்க இன்க்ரீஸ் ஆகிறப்ப பாருங்க ரெண்டு கமாடிட்டியோட கன்சப்ஷனும் நமக்கு இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம X1ன்ற கமாடிட்டிக்கு மட்டும் நம்ம எடுத்து X1க்கும் இன்கம்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் போட்டோம்னா நமக்கு ஏஞ்சல் கர்வ் அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால என்னோட X1ஓட கன்சப்ஷனும் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ X1க்கு இருந்துட்டு எனக்கு ஏஞ்சல் கர்வ் இருந்துட்டு அப்வர்ட் ஸ்லோப்பிங்கா தான் இருக்கும். ஆனா அதே இது இன்ஃபீரியர் குட்க்கு பாத்தீங்கன்னா இப்போ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் லைன். இப்போ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனால என்னோட பட்ஜெட் லைன் இங்க போயிடுச்சு. ஆனா ஆனா என்ன இருக்குன்னா நான் முதல்ல ஈக்லிபிரியம் இங்க இருந்திருக்கேன். ஈக்லிபிரியம் கன்சப்ஷன் இங்க இருந்திருக்கேன். X2 இவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கேன், X1 இவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆனோன்னே நான் இருந்துட்டு இந்த இடத்துல தான் இருந்துட்டு கன்சியூம் பண்றேன். இந்த இடத்துல தான் எனக்கு டான்ஜென்சி ஆக்காது, இங்க தான் கன்சியூம் பண்றேன் X2. ஸோ X1. ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆனோன்னே நான் என்ன பண்ணியிருக்கேன், X1ஓட கன்சப்ஷனை டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஆனா X2ஓட கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல X2ன்றது எனக்கு இருந்துட்டு நார்மல் குட், X1ன்றது இருந்துட்டு எனக்கு இன்ஃபீரியர் குட். இன்ஃபீரியர் குட். ஸோ இதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ X1க்கு நான் இருந்துட்டு X1க்கு நான் தனியா ஏஞ்சல் கர்வ் டிராப் பண்ணனா எனக்கு கர்வ் எப்படி வரும், அப்வர்டா வருமா ஆர் டவுன்வர்டா வருமா? X1ன்றது இன்ஃபீரியர் குட்னு சொல்லியிருக்கேன். X1 இப்போ ஏஞ்சல் கர்வ் எனக்கு எப்படி வரும், அப்வர்டா வருமா டவுன்வர்டா வருமான்னு சொல்லுங்க. அதே மாதிரி நார்மல் குடான X2க்கு இருந்துட்டு எப்படி வரும், அப்வர்டா வருமா டவுன்வர்டா வருமா அப்படின்றத இருந்துட்டு சொல்லுங்க.
ஸோ எக்ஸ் ஒனுக்கு என்ன எக்ஸ்2க்கு என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதான் வந்துட்டு நமக்கு நார்மல் குட், இன்ஃபீரியர் குட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம நார்மல் குட், இன்ஃபீரியர் குட் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நம்புறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எதுக்குள்ளார போறோம்னா இன்னைக்கு வீடியோவோட மெயின் கான்செப்ட் ஸ்லட்ஸ்கி தியரம். ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, நம்ம பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறப்ப இருந்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டயக்ராமே பாருங்க. இப்போ பிரைஸ் டிக்ரீஸ் ஆனால நம்ம இந்த தான் இனிஷியல் கர்வ், இதுல இருந்து நம்மளோட பட்ஜெட் லைன் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மேபி இந்த கியூன்ற பாயிண்ட் இருந்துட்டு நம்ம ரீச் பண்றோம். ஸோ இதான் இருந்துட்டு நம்ம ஃபுல்லாவே எடுத்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ பட் ஆனா இதை வந்து தான் இதான் இருந்துட்டு நம்மளோட பிரைஸ் எஃபெக்ட். பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால நம்ம பீன்ற பாயிண்ட்ல இருந்து கியூன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு ஹையர் இன்டிஃபரன்ஸ்க்கு ஹையர் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டிக்கு இருந்துட்டு போறோம். ஏன்னா நம்மளால அதிகமா இப்ப கன்சியூம் பண்ண முடியுது. ஆனா இந்த பிரைஸ் எஃபெக்டுக்குள்ளார ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு எஃபெக்ட் இருக்கும். இந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த கியூன்ற பாயிண்ட்டுக்கு போறதுக்குள்ளார நமக்கு ரெண்டு எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கும். ஒன்னு இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட், இன்னொன்று இருந்துட்டு இன்கம் எஃபெக்ட். சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்ன்றது ஒண்ணு இல்ல, பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால இது சீப்பா கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம எவ்வளவு தூரம் ஒய்யை கம்மி பண்ணிட்டு எக்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்றத பாக்குறது இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். இன்னொன்னு இருந்துட்டு இன்கம் எஃபெக்ட். இன்கம் எஃபெக்ட்ன்றது என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட பிரைஸ் குறைஞ்சதுனால என்ன, நம்மளோட இப்போ ஒரு கமாடிட்டி நான் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற கமாடிட்டி இப்போ 2 ரூபா ஆயிடுச்சுன்னா, நான் அது வாங்குறதுல எனக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா கையில காசு நிக்குது இல்லையா? ஸோ அதை வச்சு நான் எவ்வளவு வாங்குறேன், என்ன வாங்குறேன் அப்படின்றத காட்டுறது தான் இருந்துட்டு இன்கம் எஃபெக்ட். ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே இருந்துட்டு நமக்கு ஒரு பிரைஸ் சேஞ்சுக்குள்ளார இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்லட்ஸ்கி இருந்துட்டு சொல்றாரு. அதுல ஸ்லட்ஸ்கி மெயினா என்ன சொல்றாருன்னா, இந்த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வந்துட்டு எப்பயுமே நெகட்டிவா தான் இருக்கும். எந்த கமாடிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, நார்மல் குட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஃபீரியர் குட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நம்மளோட அந்த கிஃபின் குட்னு நம்ம ஒன்று பார்ப்போம், கிஃபின் குட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எப்பயுமே இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவ் இந்த சென்ஸ் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு, அதாவது நம்ம கமாடிட்டி எக்ஸோட பிரைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கமாடிட்டி ஒய்யோட கன்சப்ஷனை குறைச்சிட்டு எக்ஸோட கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது மாதிரி நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்துட்டு எப்பயுமே இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றதான் இங்க முக்கியமான இது. அதுக்கு தான் இருந்துட்டு காம்பன்சேட்டிங் வேரியேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துட்டு ஸ்லட்ஸ்கி இருந்துட்டு உள்ள கொண்டு வருவார். காம்பன்சேட்டிங் வேரியேஷன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இருந்துட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸோட பிரைஸ் இருந்துட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஃபால் ஆனதுனால நம்ம பீன்ற பாயிண்ட்ல இருந்து கியூன்ற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இதுல இவரு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்டை மட்டும் பிரிச்சு எடுக்கணும். சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் பிரைஸ் குறைஞ்சதுனால நம்ம பைய எவ்வளவு கிவ் அப் பண்ணிட்டு எக்ஸ் எவ்வளவு கன்சியூம் பண்றோம், இன்கம் அந்த எக்ஸ்ட்ராவா நம்ம கையில இன்கம் இருக்கு அதெல்லாம்ன்றதை தவிர்த்து நம்ம பிரைஸ் குறைஞ்சிச்சுன்னா ஒய்யை எவ்வளவு கிவ் அப் பண்ணிட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கன்சியூம் பண்றோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறக்காண்டி என்ன பண்றாருன்னா, நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா, பிரைஸ் ஃபாலனால நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளஸ் இன்கம் கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்துட்டு அந்த இன்கம் இருந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். அட்ஜஸ்டிங் த இன்கம் ஆஃப் த கன்சூமர் டு கீப் ரியல் பர்ச்சேசிங் பவர் கான்ஸ்டன்ட் இஸ் நோன் அஸ் காம்பன்சேட்டிங் வேரியேஷன். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிறோம். இப்போ நம்ம என்னன்னா, வெறும் சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுனால இந்த சேஞ்சுக்குள்ளார நமக்கு ஒரு இன்கம் சப்ளஸ் இருந்துட்டு கிடைச்சிருக்கும். அதை மட்டும் இருந்துட்டு நம்ம மைனஸ் பண்றோம். நம்ம பிரைஸ் டிக்ரீஸ் ஆனாலும் நம்ம கையில எக்ஸ்ட்ராவா ஒரு காசு இருக்கும் இல்லையா, அதை நம்ம குறைச்சு எவ்வளவு இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் மட்டும் அப்படின்றத இருந்துட்டு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு தான் இருந்துட்டு அந்த எவ்வளவு நமக்கு பிரைஸ் ஃபால் ஆச்சோ அதனால நமக்கு எவ்வளவு கெயின் கிடைச்சிச்சோ, ஒரு பர்ச்சேசிங் பவர்ல எவ்வளவு கெயின் கிடைச்சிச்சோ அது அப்படியே இருந்துட்டு நம்ம இன்கம் மைனஸ் பண்றது மூலியமா இருந்துட்டு நம்ம இது பண்றோம். ஸோ இதுக்கு பட்ஜெட் லைனை எது வரைக்கும் நம்ம இருந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுவோம்னா, நம்மளோட பழைய இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு இருந்துட்டு டேஞ்சென்ட்டா வர்ற வரைக்கும் இந்த கர்வ் இருந்துட்டு நம்ம இந்த பட்ஜெட் லைன் இருந்து இந்த நியூ பட்ஜெட் லைனுக்கு இருந்துட்டு நம்ம பேரலா ஷிஃப்ட் பண்ணுவோம். அதாவது இன்கம் குறையிற மாதிரி இருந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அது நம்ம இந்த 6 பாயிண்ட்ல இருந்துட்டு நமக்கு டேஞ்சென்ட்டா இருக்கு. ஸோ இது மூலியமா தான் இருந்துட்டு நம்மளோட ரியல் பர்ச்சேசிங் பவர் இருந்துட்டு கான்ஸ்டன்ட் நம்ம இருந்துட்டு சொல்றோம். பர்ச்சேசிங் பவர்ல பிரைஸ் குறைஞ்சனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ற கேஸ். அது எப்படி நம்ம சொல்றோம்னா, இங்க பியும் ஆறு ரெண்டுமே இருந்துட்டு ஒரே டிஃபரன்ஸ் லெவல் இருக்கு, ஒரே லெவல் ஆஃப் நமக்கு யூட்டிலிட்டி தான் இருந்துட்டு தரும். ஸோ இது மூலியமா நம்ம இருந்துட்டு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்டை மட்டும் இருந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். பாருங்களேன், இங்க பீன்ற பாயிண்ட்ல நான் x1 கன்சியூம் பண்ணியிருப்பேன், இதை y1 கன்சியூம் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன இருக்கு, இது மூலியமா சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லை, அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணனால தான் இந்த கர்வ். ஸோ இதனால நமக்கு என்னன்னா, பிரைஸ் குறைஞ்சிச்சுன்ற அந்த இன்ஃபர்மேஷனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒய் கன்சப்ஷனை இவ்வளோ குறைச்சிட்டு எக்ஸ் கன்சப்ஷனை இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார அந்த அந்த சர்ப்ளஸா என்கிட்ட ஒரு இன்கம் இருக்கு இல்லையா, பிரைஸ் குறைஞ்சதுனால என் கையில் எக்ஸ்ட்ரா காசு இருக்கும் இல்லையா, அதை நான் உள்ளே கொண்டு வரல. ஸோ அதனால தான் இந்த போர்ஷனை எடுத்துட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம்.
ஸோ சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருந்துட்டு நெகட்டிவ். பாருங்க ஒய் குறைஞ்சிருக்கு, எக்ஸோட கன்சப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட். ஸோ அடுத்து அப்படியே இருந்துட்டு இன்கம் எஃபெக்ட் பார்த்தோம்னா இங்க ஸ்லட்ஸ்கி என்ன சொல்றாங்கன்னா இன்கம் எஃபெக்ட் ஆஃப் அ பிரைஸ் சேஞ்ச் இஸ் நெகட்டிவ் ஃபார் நார்மல் குட். ஸோ இப்போ நம்ம பார்க்கறதே வந்துட்டு நார்மல் குட்டுக்கு தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட் எப்படி ஃபண்ட் பண்றது, காம்பன்சேட்டிங் வேரியேஷன் வச்சு பார்த்துறோம். இன்கம் எஃபெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, அதனால ஸோ நமக்கு ப்ரைஸ் குறைஞ்சதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவா கையில் சர்ப்ளஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்றோம், எக்ஸ்ட்ராவா எக்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்றோம் அப்படின்றத சொல்றது தான் இருந்துட்டு நம்மளோட இன்கம் எஃபெக்ட். இங்க இன்கம் எஃபெக்ட் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ் ஃபார் நார்மல் குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்கம் எஃபெக்ட்னு பாக்குறப்ப இப்போ திருப்பி அதே நம்ம அலோவ் பண்ணோம்னா இந்த ஆர்ல இருந்து இந்த பில இருந்து ஆருக்கு வரது சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட், ஆர்ல இருந்து நம்ம இந்த கியூக்கு போய் எக்ஸ்3 கன்சியூம் பண்றதுன்றது இது நம்மளோட இன்கம் எஃபெக்ட். சரி ஓகே, இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு நமக்கு கொடுக்கும். என்ன கன்ஃபியூஷன்னா நம்ம அங்க பார்த்தோம் நார்மல் குடுக்கு இருந்துட்டு இன்கம் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு இருந்துட்டு கன்சப்ஷனும் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அங்க இருந்துட்டு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தானே பார்த்தோம். இங்க எப்படி ஸ்லட்ஸ்கி இருந்துட்டு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாரு அப்படின்ற டவுட் வரும். பட் ஆனா இதுதான் இந்த டவுட் எல்லாருக்கும் ஒரு காமனான டவுட் தான். இதில் நீங்க கிளியரா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அங்க நம்ம பார்த்தது என்னோட உண்மையான என்னோட இன்கமே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 10,000ல இருந்து என்னோட இன்கமே 1,00,000 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க இருந்துட்டு ஆக்சுவலா என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகல, பிரைஸ் குறைஞ்சதுனால என்கிட்ட கையில எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு இருக்கு. என்னோட இன்கம் அப்படியே தான் இருக்கு, பிரைஸ் குறைஞ்சதுனால என்னோட எக்ஸ்ட்ராவா என் கையில கொஞ்சம் காசு இருக்கு. அதை தான் இருந்துட்டு நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, இன்கம் எஃபெக்ட் ஆஃப் தி பிரைஸ் சேஞ்ச். டைரக்ட் இன்கம் எஃபெக்ட் இல்ல, இன்கம் எஃபெக்ட் ஆஃப் தி பிரைஸ் சேஞ்ச். ஸோ அதனால என்னன்னா இங்க பிரைஸ் குறைஞ்சிருக்கு, அதனால என் கையில ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம் இருக்கு. ஸோ இந்த ரீசன்னால என்னோட கன்சப்ஷன் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு பிரைஸ் இன்கம் எஃபெக்ட் ஆஃப் த பிரைஸ் சேஞ்ச் இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் நமக்கு இருந்துட்டு குவான்டிட்டி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால தான் இருந்துட்டு ஸ்லட்ஸ்கி இருந்துட்டு இதை நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு இருந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால தான் இங்க என்னன்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்டும் நமக்கு நார்மல் குடுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சப்ஸ்டியூஷன் எஃபெக்டும் நமக்கு நெகட்டிவ், இன்கம் எஃபெக்டும் நமக்கு இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ். ஸோ ஓவராலா நமக்கு பிரைஸ் எஃபெக்ட் என்ன வரும், இதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ்னா நமக்கு பிரைஸ் எஃபெக்டும் நெகட்டிவ். ஸோ இதனால தான் நம்மளோட டிமாண்ட் கர்வ் ஃபார் நார்மல் குட் இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ், அதாவது டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் இருந்துட்டு நமக்கு இருக்கு. புரியுதுதான்? பிரைஸ் எஃபெக்ட் நெகட்டிவ்னா என்ன, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா குவான்டிட்டி டிமாண்டட் டிக்ரீஸ் ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் ஆனா குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த நெகட்டிவ் பிரைஸ் எஃபெக்ட் வர்றதுக்கான ரீசன் சப்ஸ்டியூஷன் எஃபெக்டும் நமக்கு இருந்துட்டு நெகட்டிவ், இன்கம் எஃபெக்டும் வந்துட்டு நமக்கு நெகட்டிவ். ஸோ இதனால தான் நம்மளோட டிமாண்ட் கர்வ் இருந்துட்டு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வா இருக்கு. இதான் இருந்துட்டு ஸ்லட்ஸ்கி தியரம் ஃபார் நார்மல் குட். ஸோ இதோட இருந்துட்டு நம்ம இந்த இதை இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஏதாச்சும் புரியலனாலும் சொல்லுங்க, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இதே ஸ்லட்ஸ்கி தியரமா இருந்துட்டு இன்ஃபீரியர் குடுக்கு எப்படி இருக்கும் அண்ட் கிஃபின் குடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இருந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் எனக்கு டைரக்டா கூட நீங்க இருந்துட்டு டெலகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி நம்ம குரூப்ல கூட இருந்துட்டு நீங்க இது பண்ணுங்க. குரூப்புக்கான நம்ம டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.